சும்மா லேசா மிரட்டி பார்க்காதீங்க. ஆட்சி கவுந்துருவோம்னு. ஐ சேலஞ்ச், நான் சவால் விடுறேன். எலெக்ஷன் வரட்டும், 180 இடங்கள் விஜய் அடி ஜெயிக்கும். ஆட்சி 6 மாசம் நீடிக்காது, 5 மாசம் நீடிக்காது. ஏன்? JNN Institute of Engineering, TNEA Counseling Code 1126 near Red Hills, Chennai. ஒரு நேர்மையை நிலைநாட்ட முயல்கிற ஒரு ஆட்சியை தூக்கி எறியணும்னு நினைக்கிறீங்க. அப்படி ஒரு ஆபத்து சூடுமானால் அதை தடுப்பதற்கு நாங்கள் முதல் ஆளாக வந்து நிற்போம். தெருவுக்கு தெரு வைகோ வருவான், ஊருக்கு வைகோ வருவான். நீங்க ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கிடுங்க, எங்க இருக்கிறோமோ அவங்க விசுவாசமா இருப்பவன் நான். கூட்டணியா அந்த கூட்டணிக்கு விசுவாசமாக இருப்பவன் நான். என் தோழர்களும் அப்படித்தான். இப்பொழுது நாங்கள் தீர்க்கமான முடிவெடுத்து தமிழக வெற்றி கழகத்தோடு கரம் கோர்த்திருக்கிறோம். சும்மா லேசா மிரட்டி பார்க்காதீங்க. ஆட்சி கவுந்துருவோம்னு. பிஜேபியோட அண்டர்ஸ்டாண்டிங் வைக்க போறீங்களா? செஞ்சு பாருங்க. ஐ சேலஞ்ச், நான் சவால் விடுறேன். எலெக்ஷன் வரட்டும், 180 இடங்கள் விஜய் அடி ஜெயிக்கும். ஆட்சி 6 மாசம் நீடிக்காது, 5 மாசம் நீடிக்காது. ஏன்? கரப்ஷன்கிற வேரோடு கிளி அடிச்சிட்டாங்களே விஜய். இதை விட நிறையா சாதிக்கணும். ரோடு போடணுமா, டேம் கட்டணுமா, பாலம் வைக்கணுமா, என்ன சாதிக்கணும்? புறையோடி புற்றுநோயாகிவிட்ட கரப்ஷனை அடிமட்ட வேரிலிருந்து தூக்கி எறிய அவர் முயல்கிறார். இந்த IAS ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே, பழம்பழுத்து கொட்டை போட்டு தின்ன வயசான அதிகாரிகள், என்னடா லட்சம் மாசம் நமக்கு வந்துகிட்டு இருந்தது கமிஷன், டோட்டலாக நின்று போச்சே, ஒன்றும் வரலையே. நம்ம எதுக்கு இந்த கவர்மெண்ட் ஃபைலை மூவ் பண்ணணும்? ஒரு ஃபைல் மூவ் ஆகிறது கிடையாது. எல்லா ஆஃபீஸர்ஸ் நமக்கு லட்சமாக வந்தது, இப்போ நிறுத்தப்பட்டு விட்டது விஜய் ஆட்சியில். பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்க, முந்தி 15 லட்சம் கொடுத்தோம் இந்த அனுமதிக்கு, இப்போ 10 பைசா கிடையாது. ஆயா வேலையா இத்தனை லட்சம், நர்ஸு டிரான்ஸ்ஃபரா இத்தனை லட்சம், வாத்தியார் டிரான்ஸ்ஃபரா இத்தனை லட்சம். இதை இம்மாலை ஊழல் செஞ்சீங்களே, அதை ஊழலற்ற அரசு நடத்துவது ரொம்ப கஷ்டம். இந்த சீனியர் ஆபீசர்ஸ், they don't cooperate. They are moving the file, not moving the files. I know that. I have got my own friends in the bureaucracy. எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. இந்த அரசை செயல்படுத்த விடக்கூடாது. ஒரு பெரும் பாதிப்பு மின்வெட்டால் வரப்போகிறது. அதில் இந்த ஆட்சி அப்படியே ஆடி போய்விடும். உங்கள் கட்சியில் நிறைய பேர் அதில் இருக்காங்க இல்லையா, அந்த துறையில். நீங்களே எல்லாம் பிரச்சனைகளை உருவாக்குவீங்க, போராட்டங்களை கிளர்ச்சிகளை நடத்துவீங்க, கேள்விகளை தொடுப்பீங்க, CBI விசாரணை கேட்பீங்க. இதெல்லாம் செஞ்சு ஒரு நேர்மையை நிலைநாட்ட முயல்கிற ஒரு ஆட்சியை தூக்கி எறியணும்னு நினைக்கிறீங்க. நேர்மைக்காகவே அரசியல் நடத்துகிற நானும் எங்கள் இயக்கமும் அப்படி ஒரு ஆபத்து சூடுமானால் அதை தடுப்பதற்கு நாங்கள் முதல் ஆளாக வந்து நிற்போம். தெருவுக்கு தெரு வைகோ வருவான், ஊருக்கு வைகோ வருவான். அவன் குரல் கேட்கும். அந்த சகோதரன் ஒரு நேர்மையான ஆட்சி நடத்த விரும்புகிறான். அந்த ஆட்சியை நடத்துவதை அலங்கோலப்படுத்திவிட்டு வீழ்த்த முயற்சி செய்கிறார்கள். நாம் பிறந்த பொன்னாடு தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டின் பொது வாழ்வை பாதுகாக்க வேண்டிய கடமை என கொண்டு 62 வருடம் ஆயிற்று நான் அரசியலுக்கு வந்து. 5.5 வருடம் நான் ஜெயிலில் இருந்திருக்கிறேன். 6500 கிலோமீட்டர் நான் நடந்திருக்கிறேன். இப்போ எங்கள் கடமை என்ன? எங்களை மதித்து, எங்களுக்கு மரியாதை கொடுத்து, ஆட்சிபடத்திலே இருப்பவரும் அவர் சகாக்களும் மறுமலர்ச்சி திமுகவை மதிக்கிறார்கள், நேயத்தோடும் மரியாதையோடும் நடத்துகிறார்கள்.
ஆகவே நாங்கள் sappers and miners யுத்த களத்துக்கு ராணுவம் போகிற போது முன்னாலே போய் பாதையை செம்மைப்படுத்துகிறவர் தான் sappers and miners. MDMK will behave like sappers and miners. JNN Institute of Engineering, TNEA Counseling Code 1126, near Red Hills, Chennai.